வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி, கிரெடிட் கார்டு மூலம் எப்படி வருமானம் சம்பாதிக்கலாம்? கிரெடிட் கார்டு மூலம் என்னென்ன மாரி பெனிஃபிட் இருக்கு? அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுமையா சொல்லப் போறேன். இதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட் பத்தி ஃப்ரீயா தகவல் தெரிஞ்சுக்கணும்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் குடுத்துருக்கேன். இணைஞ்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு டிஃப்ரெண்ட் பேங்க்கில் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டார் நிறைய கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். நிறைய பேர் கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடாது, கிரெடிட் கார்டு நெகட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அவர்கள் எப்படி அந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்துகிறார்களோ அதை பொறுத்து தான் மாறுது அப்படிங்கிறத நண்பர்களே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கிரெடிட் கார்டில் ஒரு மேஜர் பெனிஃபிட் என்னென்னா, உங்களுடைய எக்ஸ்பென்ஸை செஞ்சதுக்கப்புறம் 30லேருந்து 45 நாள் உங்களுக்கு அவங்க டைம் ஃப்ரேம் குடுக்குறாங்க பில் பே பண்ணுறதுக்கு. உதாரணத்துக்கு இந்த மாதம் நீங்கள் ஒரு 1ஆம் தேதி போல் ஒரு 10,000மோ அல்லது ரூ. 1,00,000க்கோ பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா, அது நெக்ஸ்ட் மந்த்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அங்கிட்டு ஒரு 15 நாள் பில் வந்துரும். அதுலேருந்து 15 நாள் பில் பேயிங் டைம். டோட்டலா 45 நாள் உங்களுக்கு குடுக்குறாங்க. ஸோ நல்லா பாருங்க, இப்போ உங்ககிட்ட ரூ. 1,00,000 இருந்து ரூ. 1,00,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு, திரும்ப அந்த ரூ. 1,00,000 நீங்க வச்சிருந்து 45 நாள் கழிச்சு கட்டினா, அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுவுமே உங்களுக்கு பெனிஃபிட் தான். ஆனா, இந்த 45 நாள்ல நீங்க கட்டல அப்படிங்கும்போது தான் பெனால்டி, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு விழுவும். அப்ப ஒரு டிசிப்ளினா ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணா, 45 நாள் உங்களுக்கு அந்த பணம் உங்களுக்கு ஒரு வருமானம் சம்பாதிச்சு குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சது 30லேருந்து 45 நாள் நீங்க அந்த பெனிஃபிட்ட அடைஞ்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல நெறைய பேர் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு, அந்த கார்ட்ல ஒரு 10,000, 15,000 பார்ட் பேமெண்ட் கட்டி கன்டின்யூ பண்ணுவாங்க. இங்க தான் ரிஸ்கே ஆரம்பிக்குது. கிரெடிட் கார்டு பணத்த நீங்க ஃபுல்லா பே பண்ணும்போது தான், அதனுடைய என்ஜாய்மென்ட் பெனிஃபிட்ட நீங்க அடைய முடியும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, கிரெடிட் கார்ட்ல நீங்க நோ காஸ்ட் இஎம்ஐ, 0 இஎம்ஐ வாங்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம லேப்டாப் வாங்கினோம். அந்த வாங்கும்போது கிட்டத்தட்ட ரூ. 1,20,000 அந்த லேப்டாப்போட ஒர்த்து. நீங்க அந்த 1,20,000த்த நீங்க பேங்க்ல போட்டு வச்சிருந்தீங்கன்னா, ஒரு 12 மாசம் அந்த இஎம்ஐ கிடைக்குது அப்படின்னோம்னா, அந்த ரூ. 1,20,000க்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட்ல வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். நமக்கும் அந்த 0% இஎம்ஐய என்ஜாய் பண்ண மாரி இருக்கும். இது 2வது வகையான பெனிஃபிட். ஸோ ஓகே, எனக்கு எதுவுமே இல்ல, நான் செலவு பண்ணக்கூடியதுலேருந்து எனக்கு ஏதாவது வருமானம் வரணும்னா, கேஷ்பேக் ஆஃபர் நெறைய இருக்கும். கஸ்டமருக்கு 2%, 5% அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப அந்த பேங்க்குக்கு உண்டான கேஷ்பேக் ஆஃபரும் இருக்குங்க. இதுக்கு அடுத்தபடி என்ன அப்படின்னம்னா, நம்ம ரெடீம் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸு. நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் குடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ வச்சு அதுலேருந்து ரெடீம் பண்ணும்போது நீங்க மத்த ப்ராடக்ட் பேட்டாவோ அல்லது மூவி டிக்கெட்டோ அல்லது எனி பர்ச்சேசிங் குட்ஸ் வாங்குறதுக்கு வவுச்சர்ஸ் குடுப்பாங்க. அத வச்சு நீங்க நெறையா கிஃப்ட் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்டுங்க. ஸோ இந்த பெனிஃபிட் அடையறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அந்த பர்ட்டிகுலர் டைம் டேட்ல அந்த லிமிட்ட யூஸ் பண்ணி கரெக்ட்டா பயன்படுத்துனோம்னா, கண்டிப்பா கிரெடிட் கார்டு உங்களுக்கு மிகவுமே லாபகரமானது. மேலும் இன்கம் சம்பாதிக்கிறதுல ஒரு சில வழிகள நம்ம கிளையண்ட் பயன்படுத்துறாங்க. இன்னொருத்தருக்கு பில் டேட் வருதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த பில் டேட்ல அவரு கிட்டத்தட்ட ஒரு 60,000 அல்லது ஒரு ரூ. 1,00,000 கட்ட வேண்டியிருக்குன்னா, அந்த பணத்த இவரோட கிரெடிட் கார்ட்லேருந்து கட்டுறாரு. பேக் டூ அவர் கிரெடிட் கார்ட்லேருந்து இவருக்கு பண்ணும்போது, ஒரு 0.5யோ அல்லது 1%ஓ அவர்ட்ட இருந்து சர்வீஸ் சார்ஜா வாங்கிக்கிறாரு. இது மாரியே ஒருத்தர் 20,000, 30,000 சம்பாதிச்சுட்டு இருக்க நபரையும் எனக்கு தெரியும். இது நான் அவர் பயன்படுத்துற மெத்தட உங்களுக்கு சொல்றேன். இத நான் உங்கள பயன்படுத்துங்கன்னு சொல்லல. அப்ப ஒரு கத்திய எப்படி யூஸ் பண்றோமோ அத பொறுத்து தான் நமக்கு அது பயன்படுமோ, அதே மாரி நீங்க கிரெடிட் கார்ட எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தரும். இன்கமும் சம்பாரிச்சு குடுக்குங்கிறது என்னுடைய கருத்து. இதே போல தான் நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டும் நெறைய பேர் பயந்துகிட்டே இருக்காங்க. ஷேர் மார்க்கெட்ல சரியான ஸ்டாக்க செலக்ட் பண்ண தெரிஞ்சு, சரியான வேல்யூவேஷன்ல வாங்க தெரிஞ்சா, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அறிவின் துணை கொண்டு ஆபத்து எதிர்கொண்டால், அது கிரெடிட் கார்டா இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். இந்த விஷயத்த நீங்க பார்க்கறது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.